படம் நல்லா இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ட்ரெய்லரில் ஒன்று பார்த்துருப்போம், பட் படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட். டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மாதிரியே இருந்தது. என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு ஏலியன் பொண்ணை லவ் பண்ணுவார். அது பொண்ணே கிடையாது, அது ஒரு பையன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் லவ்வா இல்லை ஏலியனா அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. கடைசியாக பார்த்தா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வீட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இது உண்மையாகவே ஏலியனாகவே இருக்குமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பையனாக மாறிடுமான்ற நிறைய டவுட்ஸோட இந்த படம் வந்து ட்ராவல் பண்ணுது. படம் நல்லா இருக்குது. ஃப்ளாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது, பட் அப்படியே போக போக வந்து அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரியோவோட எனர்ஜெட்டிக் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் எப்படி வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிருக்காரோ, அதே மாதிரி ரியோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு சில ஆடியன்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜோ, அப்புறம் அவரோட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் வந்துச்சு, ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ அந்த வரிசையில் அந்த ஒரு எனர்ஜெட்டிக் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படமும் வந்து இருக்கும். ஸோ ஒரு நல்ல வாட்சாக இருக்கும் கண்டிப்பாக. எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம். பட் ஆனால் ரியோக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, இன்னைக்கு ரியோ படம் இப்படிலாம் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் இன்னுமே பிடிக்கும் அவங்களுக்கு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்கே காமெடி வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படியே படம் பார்க்கும்போது நமக்கு அந்த காமெடி அப்படின்றது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அண்ட் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்து படத்தோட மியூசிக். நல்லா அப்படியே நீங்கள் வந்து படம் அப்படின்னு அப்படியே ஒரு இதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடுவில் போடுற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக் எல்லாமே வந்து படத்தில் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட் ஸ்லோ, பட் அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு எண்டிங்கோட இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸும் தாராளமாக பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த மாதிரி படத்தை பேக் டு பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அடுத்து ஒரு பெரிய ஸ்டாராகவே வருவார். படம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்தது. புது கான்செப்ட், ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கான்செப்ட்டுக்கு டெஃபினட்டாக யாராச்சும் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் தேடுறாங்க, ரொம்ப வினோதமான படம் தேடுறாங்கன்ற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தடில் எடுப்பாங்க ப்ரோ. இது வந்து நல்ல கொஞ்சம் விதமாக நல்லா மாற்றி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே பிளாட் ட்விஸ்ட் நல்லா எடுத்திருக்காங்க. பிளாட் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. அதோட எந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு போர் தான் அடிச்சதே தவிர, கொஞ்சம் லைட்டாக. அதை தவிர எனக்கு வேற எங்கேயுமே போர் அடிக்கல. என்னோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் அது என்டர்டெய்னிங்கான படம்னே சொல்லலாம். இன்னொரு விதத்தில் அது ஒரு மெசேஜுமே கொடுக்குது. யார் எப்படி இருந்தாலுமே அவங்கள வந்துட்டு லவ் பண்ணோம், வி ஷுட் லவ் தெம் ஃபார் ஹூ தே ஆர்ன்ற மாதிரி ஒரு மெசேஜுமே கொடுது. எமோஷன் பெருசாக அவ்வளோவா இல்லை ப்ரோ. ஆனால் காமெடி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஒர்க் அவுட் இருக்குது ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த டிப் வந்ததுனால தான் கொஞ்சம் வீக்குன்னு சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்வல் பாயிண்ட் வரைக்குமே நல்ல படம் சாலிடாக தான் ப்ரோ போச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, ஏலியன் லவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 6 மணி மேலே மாறிட்டாங்க. அவ்வளோதான். படம் ரொம்ப சுமார் தானா. பழைய படம் வரல, ரியோது பழைய 2 படம் மாதிரிலாம் இல்லை. நம்ம டபுள் ஆக்குபென்சி படம் பார்த்தோன்னா அதே மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான் இது. பட் ஸ்டோரியாக வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் ஆகல சுத்தமாக. படத்தில் எதுவும் ஒர்க் ஆகல. நான் வந்து ஜென்ரலாக சினிஃபைல் நல்ல படம் பார்க்குறேன் தான். பட் இந்த படம் சுத்தமாக ஒர்க் ஆகல. ரியோராஜ் சூப்பர் ஆக்டர்னா. அவர் எதுவுமே குறை இல்லை நடிப்பில். படம் அது அந்த ஸ்டோரிக்கான ஏற்ற மாதிரி தானே அது போகுது. ஆனால் வந்து சீனாக வந்து ஒன்றுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி அந்த ரைட்டிங்கும் எதுவும் இல்லை. டைலாக்ஸ் ரொம்ப அவுடேட்டடாக இருந்துச்சு நிறைய இடத்துல. மேக்கிங்கும் சரி, படம் ஃபுல்லாகவே தெரில. நான் இனிமேல் நல்லா இல்லை. அதான் போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது நம்ம இனிமேல் எந்த படமும். ஆனால் வந்து நெவர் ஃபெல்ட் லைக் எனக்கு படம் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க வச்சதுன்னு இந்த சீன் இல்லை. ரைட்டிங்கே கொஞ்சம் இன்னும் டைலாக்ஸே பெட்டராக எழுதிருக்கலாம் மேம். காமெடி ராம்லீலா பார்த்தேன். படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னா, நிறைய நம்ம படம்லாம் லவ் சம்மந்தப்பட்ட படம் நிறைய ஜானர்ல டச் பண்ணதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த நட்சத்திரம் நகர்கிறது, அப்புறம் வந்து லவ் ஃபர்ஸ்ட் நிறைய ஜானர் டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஏலியனையும் ஜெண்டரையும் கம்பைன் பண்ண மாதிரி சொல்ல இது இருக்கும் படம் எனக்கு தெரிஞ்சு. நான் எல்லா படமும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால வந்து டச் பண்ணல. ஆனால் டிஃப்ரெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஒரு புது அனுபவத்துக்காக பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் படம். ஏலியனை லவ் பண்ற மாதிரி எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. படம் பார்த்த வச்சாலும் தெரியும். நான் கதை சொல்ல விரும்பல. ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு ஏலியன். டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல அதான் புரிஞ்சுக்க முடியுது நம்ம. ஆனா லாஜிக்கையும் பார்க்க கூடாதுல்ல. நம்ம படம் தான் பாக்குறோம், லாஜிக் வைஸ் ரொம்ப உள்ள போக முடியாதுல்ல. ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான் சுபம் தான் போட்டு முடிச்சாங்க. அதுலயும் சொல்லி சுபம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாட் வச்சிருக்காங்க. காமெடி முனிஷ்காந்த் மாகாப்பாலாம் காமெடிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. முனிஷ்காந்த் ஒர்க் அவுட் காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மாகாப்பாவோட வந்து
முனிஷ்காந்த் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன காமிச்சா ஹீரோயின் வந்து 6 மணி முன்னாடி வந்து பெண்ணா இருப்பாங்க, 6 மணி பார்த்தா ஆன் ஆயிடுவாங்க. ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொண்டு வந்துடுறாங்க ப்ரோ. கதை ஃபுல்லாவே காமெடியா தான் போச்சு, என்கேஜா போச்சு, எந்த ஒரு லாகும் கிடையாது. மாக்காப்பல இருந்து முஜிகாந்த் ஆக்டிவ் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. எந்த ஒரு எல்லாமே வந்து வஜ்ஜிலாம் போச்சு, அப்புறம் லாகுங்க கிடையாது ப்ரோ, எங்கே தான் போச்சு. அதோட பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தீபா கிட்ட நடிச்சுக்கிறாங்க, ஹீரோனி அம்மாவை சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. ப்ளஸ் காமெடி தான், ப்ளஸ் எல்லாமே காமெடி தான்.